ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வருந்தி அழைக்கும் தேவன். நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. லூக்கா 14வது அதிகாரம் 23வது வசனம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகங்கள் ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக இருந்தது. இந்த நாடகங்களில் நடிப்பது அன்றைய நாட்களில் ஒரு சிலருக்கே கிடைத்த பெரிய வாய்ப்பாக கருதப்பட்டது. இந்த நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்து வந்த டேவிட் காரிக் என்ற நடிகர் ஒருமுறை சுவிசேஷ கூட்டம் ஒன்றில் பங்கு பெற்றார். எழுப்புதல் பிரசங்கியான ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர் கண்ணீரோடும் மிகவும் பாரத்தோடும் வல்லமையாக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு வயதான மூதாட்டியார் எழுந்து வந்து போதகரிடம் சென்று போதகரை பார்த்து, ஐயா, இன்று மட்டும் நீங்கள் 5 இடங்களில் போதகம் செய்வதை பார்த்தேன். 5 இடங்களிலும் கண்ணீரோடு போதகம் பண்ணுகின்றீர்களே, ஏன் என்று கேட்டார்கள். போதகர் ஒயிட்ஃபீல்ட் அவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, என் ஆண்டவராகிய இயேசு தமது விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பு வீணாய் போய்விடக்கூடாது. மேலும் பரலோக ராஜ்யத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது அங்கே செல்வதை பற்றிய சிந்தையில்லாது கெட்டு அழிந்து போகும் இந்த மானிட கூட்டத்தை நினைக்கும் போது கண்ணீர் தானாகவே வழிகின்றது என்று கூறினார். இதை கேட்ட அந்த நாடக நடிகர் டேவிட் காரிக் என்பவர் அந்த நேரமே தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகுக்கு தந்தார். கிறிஸ்து இயேசுவை இவ்வுலகுக்கு அனுப்பியதன் மூலம் தேவன் பரலோகத்தையும் வெறுமையாக்கினார். இத்தனை மகா பெரிய இரட்சிப்பை நாம் அலட்சியம் செய்வதனால் தேவனுடைய அன்பை நாம் அறியாமல் அழிந்துவிடக்கூடாதென்றே தேவன் மிகவும் ஆவலுடன் நம்மை அழைக்கின்றார். இந்த உண்மையை புரிந்து கொண்டு சுவிசேஷத்தை கேட்கிற யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பங்கடையும்படிக்கு அவர்களை வருந்தி அழைக்க வேண்டும். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்காக தேவன் செய்துள்ள அற்புத தியாகத்தின் மேன்மையை உணர்ந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் பங்கு கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதோ ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கின்றது. கேட்கிற யாவரும் அந்த மேலான தெய்வீக விருந்திற்கு விரைந்து வரும்படிக்கு ஆயத்தமாவார்களாக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.